ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த அருமையான வெதர்ல அதில் பொங்கல் வேற போட்டிருக்காங்க. அது ரெண்டையும் சாப்பிட்ட உடனே எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல போத்தின்னு தூங்கலாம்னு தோணும். சரி, அந்த நேரத்துலையும் நீங்கள்லாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு விருப்பத்தோடு உட்கார்ந்துறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம நிறைய ஃபேமிலி குறித்து பார்க்க போகிறோம். பட் உங்களை எங்களுக்கு தெரியாது, அதனால நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? இது ஒரு புதுவிதமான பண்ணணும். சரிங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப டிலே பண்ணக்கூடாது, குயிக்காக பண்ணணும். எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா வரணும், எலும்பி. சரிங்களா? கையை பிடிச்சிட்டு வரணும். ஒரு ஆள் தப்ப தப்பான்னு முன்னாடி போகிறது, ஒரு ஆள் பின்னாடி வரதெல்லாம் இல்லை. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வரணும். வரவங்க இங்கே நின்ன பிறகு 2 பேரும் இப்படி ஒட்டி நிற்கணும். சரிங்களா? ஒட்டி நிற்கிதான் ஏர் டைட், வாட்டர் டைட். காத்தும் போகக்கூடாது, தண்ணியும் இப்படி இடைவெளி எல்லாம் இருக்கக்கூடாது. கேப் இருந்தா விசில் அடிக்கணும். சரியா? ஸோ ஒட்டி நின்ன பிறகு கணவர் மனைவியோட பேரை சொல்லணும். சரிங்களா? கணவர் அவரோட பேரை சொல்ல போறது இல்ல. யார் பேரை சொல்ல போறாரு? மனைவியோட பேரு. அப்புறம் உங்க மனைவியை ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் எப்படி சொல்லணும்னா ஐ லவ் யூ பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனைவிக்கு சொல்ல வேண்டியது நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல முடியாது. ஓகே, அது ஒரு மாடல் நாங்கள் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, மனைவி கணவனோட பேரு, கணவனை ஏன் ரொம்ப பிடிக்கும். இதுல 4 வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. என்னெல்லாம்? லவ்விங், கேரிங், கேர்ஃபுல், அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணாம நீங்க ஏன் ரொம்ப பிடிக்கும்ன்றத சொல்லணும். இல்ல இந்த பிரேயர்ஃபுல்ல என் கணவர் இல்ல என் மனைவி வாரத்துல 3 நாள் ஃபாஸ்டிங் போடுவா, டெய்லி 4 மணி நேரம் இது பைபிள் வாசிப்பா, அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கேரிங், அவங்க பயங்கரமா பைபிள் ஸ்டடிஸ் எடுப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை. ரைட்? ஓகே, இப்போ நம்ம பண்ணலாமா? நாங்க ஒரு டெமோ காட்டுறோம், நீங்க அதே மாதிரி பண்ணணும். சரிங்களா? எங்க குழந்தைய நல்லா பாத்துக்குவா என் மனைவி, அது கூட சொல்லக்கூடாது. எங்க அப்பா அம்மா பாத்துக்குவா, நல்லா பாத்துக்குவா. உங்களுக்கும் உங்க துணைக்கும் உள்ள உறவை கேக்குறோம். சரிங்களா? சரிங்களா? ஓகே, வாங்க வாங்க, இப்படி வாங்க. முன்னாடி இடம் வேணும் உங்களுக்கு வேண்டிங்க போட்டு வச்சாங்க. பின்னாடி உட்காருதுல, முன்னாடி வாங்க. ஆமா, அந்த அங்க எங்களை கண்டா அப்படி பயமா இருக்கோம். சரி, நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம்பா. சரி, ஓகே, ரைட். இப்போ நாங்க 2 பேரும் கையை பிடிச்சி இப்படி நிக்கணும். இவங்க என்னோட ப்ரெஷியஸ் பீட்டர். ஏன் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னா, நீங்க அடிக்கடி நிறைய ஜோக் அடிப்பீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஆமா, சரி, இன்னைக்கு லேடிஸ் ஸ்பெஷல் உடே. ஓகே, இவங்க என்னோட செல்ல சாலி. எங்களுக்கு திருமணமாகி 32 ஆண்டுகள் அடுத்த மாதம் முடிவடைகிறது. 2 பிள்ளைகள் இருக்காங்க. மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. மகனுக்கு மகன் ஒரு எலிஜிபிள் பேச்சுலராக இருக்காப்புல. சாலி, உன்னை ஏன் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னா, எப்பொழுதும் ஒரு சிறுத்த முகம். ரைட்? எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சிறுத்த முகத்தோடையே இருப்பேன். அந்த சிறுத்த முகம் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நீ அமைதிப்படுத்தும். தேங்க்யூப்பா. ரைட், சரி, ஓகே. வரீங்களா? பாப்பா வாங்கப்பா. ஒரு மைக் போதும். ஒரு சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு மைக் போதும். ஒரு முக்கோண உறவு. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க கொடுத்த போது யாரு ஃபர்ஸ்ட் சாட்சியா நின்னா உங்க மேரேஜ்ல எல்லாம்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரே நின்னாருப்பா. நம்ம எல்லாரும் நம்ம ஃபேமிலியில இருந்து ஒரு 2 பேரை சாட்சி கழுத்து போடுவாங்க, அப்படிதானே? அதுவும் நம்ம வயசாளிங்களா தேர்ந்தெடுத்து போட வைப்போம். ஏன் வயசாளிங்களை தேர்ந்தெடுத்து போடுறீங்க? டக்குன்னு பட்டுன்னு போயிடணும், சாட்சியா இருக்கக்கூடாது. இல்ல, வயசானவங்க தானே போடுவீங்க. 80 வயசு 85 90 வயசு தானே போடுவீங்க. வீட்டுக்கு மூத்தவர் அவங்க தான் போடணும். சரி, தப்பு இல்லப்பா, நாங்க அப்படி சொல்றோம். ஆனா நம்ம அவங்க கூட நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடலாம். எதற்காக சாட்சி கையெழுத்து போடுறாங்க? எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சாட்சி என்ன பண்ணணும்?
நிக்கணும். எங்க வாழ்க்கையில அவங்க இன்வால்வ் பண்ணணும். இன்வால்வ் பண்ணி எங்களை சேர்த்து வைப்பதிலும் எங்களோட நிறைய காரியத்துல அவங்க ஈடுபடுறவங்களா இருக்கணும். அதுக்கு தான் சாட்சி போடுறாங்க. இப்ப நிலம் விற்கிறதுக்கு ஒரு சாட்சி போடுறாங்க. நிலத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா யாரு போய் நிக்கணும்? சாட்சி போட்டவங்க போய் நிக்கணும். ஓகே, இப்போ எங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் போட்டது யாரு? கர்த்தரே சாட்சி எழுத்து போடுறாரு. எப்பா நம்மளுக்கு சாட்சி போட்டவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கப்பா, எப்போ செத்து போயிட்டாங்க. சரிவா, ஒரே சண்டை வந்துட்டு இருக்கு. எல்லாம் 90 வயசுல கையெழுத்து போட்டாங்கன்னா ஆமாப்பா, ஆண்டவர்கிட்ட போலாம். அவர் தான் நம்மளுக்கு சாட்சியா நின்னார். போவோம் அவர்கிட்ட. இப்ப என்ன ஆகுது? சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம். 2 பேருமே ஆண்டவரை நோக்கி போகும்போது என்ன ஆகுது? இருவர் ஒருவராவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். எங்களோட எஃபர்ட்னால மாத்திரம் கிடையாது. முப்புரி நூல் ஒருபோதும் அறுபடாதே. நிறைய பேர் முடியெல்லாம் பின்னி, இப்போ யாரும் நிறைய பேர் முடி பின்னுறதில்ல. சிலவங்க பின்னிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை கால் எடுத்து பின்னுவீங்க? யாராவது ஜடை பின்னிருக்கீங்களா? பின்னிருக்கீங்களா? முன்னாடி போட்டா அது எத்தனை தெரியுது? எத்தனை கால் தெரியுது? 2 கால் தான் தெரியும். ஒரு கால் தெரியாது, மறைஞ்சிருக்கும். ஏன்னா முப்புரி நூல் அப்படித்தான் நம்மளுக்குள்ளாக சுற்றி இருக்கிறது. கர்த்தர் வாழ்க்கையில் அவர் மறைந்து நின்று நம்மை ஆண்டவர் உலகத்திற்கு அவருடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் நம்பிச்சிருக்கோமா? இவ்வளோ அழகான ஒரு உறவுக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கார். இதுல 3 விஷயத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு நிமிஷம். அப்போ திருமணத்தோட லக்கு என்ன? இருவர் ஒருவர் ஆகி அந்த திரியேக தேவனை பிரதிபலிக்கணும். அதான் அப்போ ஒரு நற்செய்தியா இருக்கணும். அப்போ நம்மளோட குடும்பம் நற்செய்தியா துர்ச்செய்தியான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமோ தெரியாதா? சரி, ஏன் சில கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ள சாத்தான் வரமாட்டான்? ஏன் கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ள சில கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ள சாத்தான் வரமாட்டான்? சொல்லுங்க. சாத்தானோன்னு எல்லாம் கண்ணெல்லாம் வெளியே வந்துச்சு. பயம். ஆண்டவர் மேலே பயம் கிடையாதுன்னா சாத்தானும் பயம் இல்லை? ஏற்கனவே 2 பெரிய சாத்தாங்க உள்ள உட்காந்து. அதானே கேட்டேன். அவனுக்கு இங்க வேலையே இல்லை. ஆமா, அந்த வீட்டில் இருக்கிற புருஷன் பொஞ்சாதி 2 பெரிய சாத்தான் நினைக்கும், இது நம்ம ஆளுடா, அவனை போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கிறிஸ்தவங்க தான் நம்ம ஆளுங்க. அப்போ நற்செய்தியா துர்ச்செய்தியா? அதான் துர்ச்செய்தியா. அப்போ திருமணம் ஒரு உடன்படிக்கைன்னு பார்த்தோம். உடன்படிக்கைனா தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவனை வணங்குவோம். நம்மளும் ஒரு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தா அதை நம்ம மீறக்கூடாது, உடைக்கக்கூடாது. ஓகே, அதான் உடன்படிக்கைன்னு பார்த்தோம். மீறினால் 2 வசனம் உங்கள் வீட்டில் நீங்கள் 2 வசனத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து போட போகிறீங்க. என்னென்ன வசனம்? எரேமியா 34:18, எபிரேயர் 10:29. எழுதிக்கோங்க. எபிரேயர் அதான் இப்போ படிச்சிங்களாப்பா? 2 எரேமியா சொன்னது. அது அங்கே எரேமியா 34:18, எபிரேயர் 10:29 பிரிண்ட் எடுத்து உங்கள் ஹாலில், உங்கள் கிச்சனில், உங்கள் பாத்ரூமில், உங்கள் பெட்ரூம்லலாம் போடுறீங்க இந்த 2 வசனத்தையும். ஏன் அது நான் ஏன் பாத்ரூம்? உடன்படிக்கைக்கு விரோதமா ஏதாவது நம்ம செய்யும் போது அந்த வசனத்தை பார்க்கும்போது ஞாபகம் வரணும், மவனே என்ன பண்ணிட்டு இருக்க, போய் ஒப்புரவாக. சண்டை போட்டுட்டு பாத்ரூம்ல போய் மறைஞ்சு உட்கார்ந்தாலும் வசனம் பேசணும். சண்டையை போட்டு வந்துருக்கிட்ட மனைவி கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கல, அந்த ஆட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியும்ல, போ ஒப்புருவாகு அப்படின்னு மிரட்டுவார். அப்ப நம்ம நினைக்கிறோம் என் தேவன் அன்பானவர், கிருபை உள்ளவர். எஸ், அன்பானவர் தேவன் தான், கிருபை உள்ள தேவன் தான். தேவனுடைய கிருபையை தேவன் எதற்காக நமக்கு தந்திருக்கிறார்? தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிச்சிங்கன்னா, கிருபையானது பிரசன்னமாகி அவபக்தியான வாழ்க்கை வாழாமல் இருப்ப, அதுக்கு நோ சொல்றதுக்கு, சேயிங் நோ டு அன்காட்லி திங்ஸுக்காக வேண்டி ஆண்டவர் எதற்கு என்ன தந்திருக்கிறார்? நமக்கு
கிருபையை தேவ கிருபையை தந்திருக்கிறார். அதனால கிருபை தராருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன வேணா செய்யலான்றது கிடையாது. நம்ம தவறான காரியங்கள் செய்வதற்கு நோன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். சரிங்களா? ஓகே, இப்போ 3 காரியங்களே ஆண்டவர் வெறுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இருவர் ஒருவர் ஆகணும், தேவனை பிரதிபலிக்கும் உறவு, இந்த உறவை முறிக்கும் 3 காரியங்கள் சொல்லிட்டு மல்கியா 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 16 பார்த்தீங்கன்னா 3 காரியம் சொல்லு. 1 விவாகரத்து, 2வது நம்பிக்கை துரோகம், 3வது வந்து வயலன்ஸ், வன்முறை. யாராவது வாசிங்கப்பா அத. ஏன் என்று அது இல்லை, 15வது வசனம் வாசிங்க. ஓகே, துரோகம் பண்ணக்கூடாது, தள்ளி விடுதலை வெறுக்கிறான், விவாகரத்தை வெறுக்கிறான். அப்படிப்பட்டவன் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். கொடுமையை ஆண்டவர் வெறுக்கிறார், வன்முறையை வெறுக்கிறார், தள்ளி விடுதலை வெறுக்கிறார். கொடுமையும் சரி, நம்பிக்கையும் துரோகமும் சரி, அது எதுக்கு ஈக்குவலன்ட்டு? விவாகரத்துக்கு ஈக்குவல். ஓகே, இந்த 3 காரியங்கள் வந்து ஒரு திருமணத்துக்கு ரொம்ப பாதகத்தை ஏற்படுத்தும். விவாகரத்துனா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். கோர்ட்டுக்கு போய்ட்டு 2 பேர் வந்து பிடிக்கல, வாழ பிடிக்கல, கோர்ட்டில் போய்ட்டு செப்பரேஷன் வாங்கிடுறோம் இல்லையா? ஆனால் வேதத்தின் அடிப்படையில் விவாகரத்துனா வேறு. ஓகே, ஏன்னா இருவர் ஒருவராகி அவரை பிரதிபலிக்கணும்னு சொன்ன அந்த உறவை ஆண்டவர் எப்படி வந்து காப்பாற்றுறான்னு பாருங்கள். உடன்படிக்கைன்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் வந்து எக்ஸடஸ் 20, அதான் யாத்ராகம் 20 வந்து இந்த 10 கட்டளை கொடுத்துருக்கு. திருடாதீங்க, அப்புறம் பொய் சொல்லாதீங்க, விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய 10 கட்டளைகள் வந்து நம்மளை வந்து 10 கட்டளை கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 10 கட்டளைகளை தான் வந்து மத்தேயு 5லேருந்து 7 வரைக்கும் ஆண்டவர் வந்து விளக்குறார். நிறைய இடத்துல வந்து விளக்கி பேசுகிறார். அங்கே வந்து என்ன சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறானுங்க, யூ வுட் ஹவ் ரெட், அதான் வந்து பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் சகோதரனோ சகோதரியுடன் கோபம் கொண்டால், எப்படி கோபம் கொண்டால்? முகாந்திரம் இல்லாமல் பகைத்தீங்க. ஒரு காரணம் இல்லாமல் நீங்க கோபம் கொண்டால் நீங்கள் என்ன பண்றீங்க? கொலை பண்ணிட்டீங்க. கொலை பண்ணியாச்சு. காரணமே இல்லாமல் கோபம் கொண்டால். சரி, 32 வருஷமா கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் சண்டையே போட்டுக்க மாட்டோம் இல்லை? ஏகப்பட்ட சண்டை, அதுவும் காரணம் இல்லாம நிறைய சண்டை. ஆமா. அப்போன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் உன்னை கொலை பண்ணிட்டேன், நீ என்ன கொலை பண்ணிட்ட. நீ ஒரு செத்த போனோம், நானும் ஒரு செத்த போனோம். செத்த போனோம் வாழ்ற இடம் என்ன இடம்? கல்லறை இல்லைன்னா மார்ச்சரி இல்ல, வீடு நாராதா? சரி, அப்போ வந்து அதான் வந்து கொலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கோபப்பட்டாலே, முகாந்திரம் இல்லாமல் கோபப்பட்டாலே கொலை என்று சொல்றாரு. அப்ப விவாகரத்துனா என்ன? ஏன் ஆண்டவர் விவாகரத்துக்கு இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காரு? இது செய்யக்கூடாதுன்னு. ஏங்க, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னத்தை கண்டேன்? ஐயோ, 32 வருஷமா ஏன் படுற பாடு இருக்குதே, நாசமா போச்சு, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இருக்கும், என் வாழ்க்கை போனது நீங்க என்ன பெருசா சொல்றீங்க? உங்க அப்பா வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணனால தான் உன்னை கல்யாணம் பண்ண. எங்க அப்பா மாமா மகடா பின்னாடி வந்து எங்க அப்பா பின்னாடி மாமா மகன் உயிர் எடுத்தான் அந்த ஆளு. எங்க அப்பா பின்னாடி நீங்க அலைஞ்சீங்க. பாரு, சொல்றேன், நீங்க எங்க அப்பாவுக்கு எழுதின லெட்டர் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆமா, பாரு, எனக்கு பாம்பேல இருந்து கவாட்டி வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அத்தனை பெண்கள் பின்னாடியே வந்தாங்க. அந்த பெண்ணெல்லாம் விட்டுட்டு உன்ன போய் கல்யாணம் பண்ண. இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்சல? பின்னாடி வந்துச்சா? ஆமா, பின்னாடியே வந்துச்சு. இருக்கும், எப்படி வரும்? அது இல்லாம ஸ்டேசின்னு ஒரு பொண்ணு இருந்தாளா? அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா. ஐயோ ஸ்டேசி, நீ எங்க போனேனே தெரியலையே, நீ தப்பிச்சிட்ட, நான் போய் மாட்டிக்கிட்டேன். ஆமா, நான் மாட்டி முழிக்கிறேன். ஸ்டேசி உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைக்குமா? நானும் சொல்றேன், அவ தப்பிச்சிட்டா, நான் மாட்டிட்டேன்னு. இவ்வளவு போனா போதுன்னு கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்குதே. நீங்க மட்டும் ரொம்ப பீத்தாதீங்க, உங்களுக்கு ஆள் இருந்ததுன்னு. எனக்கும் சுரேஷ், ரமேஷ், தினேஷ் இத்தனை பசங்களா? ஆமா, எல்லாம் பின்னாடி இருந்தாங்க. கேவலம் கேவலம் கேவலம்.
போய் இத்தனை பசங்களை லவ் பண்ணி உங்க அப்பா ஏமாத்தி கல்யாணம் வச்சுட்டான். எங்க அப்பா ஒண்ணு ஏமாத்தல, நீங்க தான் பின்னாடி வந்தீங்க. ஏதோ பிள்ளைகளை பெத்துட்டோமேன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு. இந்த 2 பிள்ளைங்கள ஆமா 2 எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போ. நான் எடுத்துட்டு போகணும், நீங்க ஃப்ரீ ஆயிடணுமா? நீ 1 எடுத்துக்கோ, எனக்கு 1 கொடு. ஆமா இவ 1 வச்சு நீ உருப்படியா பிள்ளைகளை பாத்துக்க 2 தெரியல. பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன். நீ போமா உங்க அம்மா வீட்டுக்கு போமா. என்னத்த பாத்து கிழிச்சீங்க நீங்க? நான் நல்லா ஒழுங்கா தான் பாத்துக்குவேன். கிழிச்சீங்க பிள்ளைங்களை வளர்க்க தெரியல. நீ வேற வந்து இது பேச. ஆமா செத்து போயிடலாம் போல இருக்குது இந்த மாதிரி பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு. செய்யுங்க சீக்கிரமா. ஏன் அந்த ரமேஷ் சுரேஷ் எல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? அப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி இது என்னது? இருவர் ஒருவராகி அவர் பிரதிபலிக்கணும்னு சொன்ன மூஞ்ச பார்த்தா பிடிக்கல, போனா போதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ வீட்டை விட்டு வெளியே போ, எனக்கு உன்னை பிடிக்கல, இப்படியெல்லாம் பேசினாலே ஆண்டவர் விவாகரத்துன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையோட மீனிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்னை வேண்டாம், நீ போ நீ அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த எப்படி நம்ம ஒரு மாதிரி ஒரு கசந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். கிருபையின் ஆவியை நிந்திக்கும் வார்த்தைகள். ஆனால் அந்த மனுஷனுக்கு திடீர்னு ஆஃபீஸில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இறந்து போயிட்டாரு. அது கூட அவங்களுக்கு தெரியல, எந்த பாஸ்வேர்டுமே தெரியல அவங்களுக்கு, என்ன ஒரு கார்டு கூட அவங்களால யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாராம். கடைசியில் இவங்களை வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு நட்டாத்தில் விட்டுட்டு போன மாதிரி போயிட்டாரு. அவங்க பிரதருக்கு வீட்டிலேருந்து ஃபோன் அடித்து, அவங்க இங்கேருந்து ஒரு பிரதர் வந்து காசு எடுத்துட்டு இங்கிலாண்டுக்கு போய் அங்கே போய் எல்லா வேலையும் செஞ்சு இங்கிலாண்டாக இருந்த போய் அங்கே வந்து உடனே ஹஸ்பண்டோட எல்லா நேம் போட்டு எல்லாத்தையும் ஒய்ஃப் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் அப்படி உடனே பண்ணிவிடுவாங்க, அப்படி தானே? இல்லை. ஸோ தயவு செய்து ஏமாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்னது? விவாகரத்து. விவாகரத்துனா என்னன்னு பார்த்தோம். 2வது நம்பிக்கை துரோகம். 3வது வன்முறை. கணவர் மனைவி அடிக்கலாமா? ஆனால் இந்த சதர்ன் ரீஜனில் மனைவி தான் கணவனை போட்டு வாங்கிடுறாங்க போல. எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு, ஆண்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு, உண்மை வெளியே வருதே அப்படின்ட்டு. கோபம் வந்தா அடிக்கலாமா? இல்லை, அடிக்கக்கூடாது. எந்த ஒரு கணவரும் மனைவி மேலே கை ஓங்கக்கூடாது, மனைவியும் கணவன் மேலே கை ஓங்கக்கூடாது. சரி, பெண்களுக்கு ஒரு மிஷின் கன் இருக்கு, என்னது அது? வாய். பெண்கள் நிறைய பேசுவாங்க, ஏன்னா மூளையில் 2 பாகமும் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேசுவாங்க. ஏன்னா நாங்கள் பேசுகிறதன் மூலமாக தான் அன்பை பெறுவோம், அன்பை கொடுக்கவும் செய்வோம். அதனால் வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை ஒருத்தர் சொன்னார், என் மனைவி நிறைய பேசுவான்ட்டு. அப்படி தானே? பேசினே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது ஏன் ஆண்டவர் அந்த பேசுகிறதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, உறவை வளர்ப்பதற்காக, உறவை உடைப்பதற்காக கிடையாது. அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. வார்த்தைகள் சில சமயம் நம்மளோட மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அந்த மரணத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளை நாம பயன்படுத்தக்கூடாது. சில நேரத்தில் சண்டை போட்டா ஒரு ஆள் பேசவே மாட்டாங்க. யார் அது? பேசாம உயிரை வாங்குறது யாரு? பேசி சாவடிக்கிறது ஒரு ஆளு. பேசி சாவடிக்கிறது பெண்கள்னா, பேசாம சாவடிக்கிறது யாரு? வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கும், அப்படித்தானே? ஸோ பேசவே மாட்டாங்க அப்படின்னா புருஷன் வந்துட்டாருன்னு அர்த்தமா? ஸோ பேசாமல் இருந்தாலும் வன்முறை தான். நாங்கள் வந்து சண்டை சமயத்தில் ஒரு ஆள் அமைதியாக இருக்கிறத பற்றி சொல்லலை, பர்பஸாக பேசாமல் இருக்கிறது அது ஆண்டவருக்கு பிடிக்காது. வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் உடைக்கக்கூடாது. 3 காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். இதை செஞ்சால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், நான் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன், உன் காணிக்கையை வாங்க மாட்டேன், உன் கண்ணீரை பார்க்க மாட்டேன். 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் வீட்டை சரிப்படுத்து. அதான் என்னன்னா, என்ன இதை பாருங்க, ஆண்டவர் வந்து 3 காரியத்தை வெறுக்கிறார். உடன்படிக்கையின் உறவுல 3 காரியத்தை நம்ம பார்க்க கூடாதுன்னு பார்த்தோம். வன்முறை,
நம்பிக்கை துரோகம், விவாகரத்து. இந்த 3 காரியம் ஏதாவது அதில் நம்ம குடும்பத்தில் காணல் பட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கண்கள் உங்கள் கண்ணீரை பார்க்காது, உங்கள் ஜெபங்களை என் செவிகள் கேளாது, உங்கள் காணிக்கைகள் என் கைகள் வாங்காது. இதோட மோசமான பனிஷ்மெண்ட் தான் இருக்கா? ஆண்டவர் உங்ககிட்ட உங்கள் காணிக்க வேண்டாம், உன் கண்ணீரை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இதோட மோசமான பனிஷ்மெண்ட் இருக்கா? ஏன் இந்த மாதிரி நம்ம பனிஷ்மெண்ட்குள்ளே போனோம்? திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவு. மனதளவில் கூட நான் வேண்டான்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். கைகளை பிடிக்கலாமா? தலைகளை தாழ்த்துவோமா? நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அவங்கவுங்க கணவர் அவங்கவுங்க மனைவி கையை பிடிச்சிக்கோங்க. ஒரே ஒரு சாரி கேட்கலாமா? நான் இவ்வளோ நாள் நான் உன்னை துன்பப்படுத்தியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சாரி கேட்கலாமா? நம்ம துணைக்கிட்ட, அவங்கவுங்க துணைக்கிட்ட சாரி கேளுங்களேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக வேண்டி உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒருவன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்ன தேவனே, நாங்கள் இப்போ அறிக்கை பண்ணோம், அதை விட்டு விட எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ எங்கள் துணையை நாங்கள் மனசளவில் கூட வெறுக்காத வண்ணம், நம்பிக்கை துரோகம் செய்யாத வண்ணம், வன்முறைகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படாத வண்ணம் நீர் காத்துக்கொள்ளும். உடன்படிக்கையை மதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.